பாஜக தான் உங்களை இயக்குது, என்டிஏ பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி கிடையாது. ஏங்க என்ன நீங்களும் வேடிக்கையாக கேட்குறீங்க? நாங்கள் நாடாளுமன்றத்தில் கூட்டிருந்தோம், சொல்லுங்க பார்க்கலாம். மூச்சுக்கு 300 தடவை இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி வாய் திறக்க மாட்டேங்கிறாரு முதலமைச்சர். அதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்களா? எப்பொழுது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்போ இந்தியா கூட்டணி பேரையே எடுக்க மாட்டேங்கிறாரு? காங்கிரஸுக்கும் திமுகவும் உட்கட்சி பூசல் வந்துருக்குது. நிச்சயமாக அது இப்போ ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வர செய்தி தானே, பிளவு தான் நீங்கள் போடுறீங்க. கருத்து வேறுபாடு வந்துட்டு இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சிக்கார ஒரு கருத்து சொல்றாங்க தலைவர்கள், அதற்கு எதிர்கருத்து திமுக சொல்றாங்க. ஆக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டுறது உண்மைதானே? இன்ன வரைக்கும் வெளிப்படையா பேச முடியலையே. காங்கிரஸ் கட்சியில வந்து அவையை சொல்லி நாங்க பொருந்து இருக்குமா பொருந்தணும் மக்கள் முடிவு பண்ணணுங்க, ஸ்டாலின் முடிவு பண்றது இல்லை. ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த தேர்தல் வருகின்ற பொழுது வெற்றி பெறுவதற்கு அமைக்கப்படுவதுதான் கூட்டணி. எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சு தான் போச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு அதிமுகவில் யாரெல்லாம் கூட்டணியில் இடம்பெற்றாங்களோ, அது சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலோ அந்த கட்சி தான் திமுகவோட கூட்டணியில் அங்கம் பெற்றது. திமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சியெல்லாம் தேர்தல் நேரத்தில் இடம்பெற்றதோ அந்த கட்சி தான் அதிமுக இடம்பெற்றிருக்கு. கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அந்தந்த கூட்டணி அமைவது இயல்பு. காங்கிரஸ் கட்சியில ஒரு பிரிவினர் வந்து திமுகவோட அலையன்ஸ் வைக்கணும்னு சொல்றாங்க, இன்னொரு பிரிவினர் டிவி கூட போகலான்னு சொல்றாங்க. ஸோ பெரிய பிளவு ஏற்படுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. 1996 இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து காங்கிரஸ் உடைஞ்ச மாதிரி திரும்ப அதே ஒரு சூழ்நிலை வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க? உங்களுடைய செய்தியெல்லாம் பார்க்கும்போது அப்படித்தானே இருக்குது. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் சொல்லுகின்ற கருத்தும் அதற்கு எதிரான கருத்தை திமுக இரண்டாம் கட்ட தலைவர் சொல்லுகின்ற கருத்து அப்படித்தான் இருக்குது. அண்மையில் கூட திருமதி கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு சென்று திரு ராகுல் காந்தி அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறாங்க. அவங்க பேசி கூட இன்னும் அது கூட தீர்வு காண முடியலையே. அதில் ஒரு கமிட்டி அமைச்சிருந்தாங்க, காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு குழு அமைக்கப்பட்டது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு. இன்னும் அந்த பேச்சுவார்த்தை நடக்கவே இல்லையே. ஜெயிப்பாங்க, தேர்தல் முடிஞ்சா தானே தெரியும் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்க. கூட்டணி உடைக்கிறதுக்கு அதிமுக நிச்சயம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்கள் வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோட ஆட்சி. அதிமுக மிகப்பெரிய கூட்டணி கட்சி ஒன்று வர இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ மீண்டும் வந்து கட்சிகள் வர வாய்ப்பு இருக்கா? சில கட்சி தான் வரும்னு சொல்லுவாங்க. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சில கட்சிகள் வரும்னு சொன்னால் வந்தாச்சு. பாட்டாளி மக்கள் கட்சி வந்தது, பிறகு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்தது. இன்னும் சில கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் கூட்டமைப்பு இன்னைக்கு முதல்வர் நன்றி மாநாடு நடத்துகிறார். அதற்கான அழைப்பிதழில் முழுக்க அதிமுகவோட மேடம் ஜெயலலிதா அப்புறம் உங்கள் ஆட்சியை மட்டுமே குறை சொல்லியிருக்காங்க. அதற்கு அது உள்ள இருக்க ஒருங்கிணைப்பாளர்களை சிலர் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? ஏங்க உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, பத்திரிகை ஊடக நபர்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அது ஸ்டாலின் இப்பொழுது அறிவிக்கப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு திட்டம், இதில் என்ன உண்மை இருக்குது? அவள் கேட்கின்ற கோரிக்கை என்ன? பழைய ஓய்வு திட்டம், பங்களிப்பு இல்லாத ஓய்வு திட்டம் என்ன கேட்குறாரு. ஸ்டாலின் என்ன அறிவிச்சிருக்காரு? பங்களிப்பு உள்ள ஓய்வு திட்டம்னு அறிவிச்சிருக்காரு. அதே அவள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றலையே. ஏற்கனவே மத்திய அரசு அறிவிக்கப்பட்ட அந்த ஓய்வு திட்டத்தில் சில மாற்றங்களை செஞ்சு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அரசு ஊழியர்களுக்கு இந்த குழந்தை அழுதா மிட்டாய் கொடுத்து அது சரி செய்வாங்க போகிற அது மாதிரி அரசு ஊழியர்கள் போராட்டம் நடத்த ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன அறிவிப்பு கொடுத்து சரி செஞ்சுருக்கிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு சில சங்கங்கள் தொடர்பு போயிருக்குது. சார், எப்பவுமே திமுக தேர்தலுக்கு வந்து கதாநாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இப்போ வந்து 2 அறிக்கை விட்டுருக்கீங்க இது வரைக்கும். அங்கே ஏதாவது ஸ்லீப்பர் செல் வச்சிருக்கீங்களா? ஒன்றும் புரியல. ஸ்லீப்பர் செல் எனக்கு ஒன்றும் புரியல. ஏங்க ஒவ்வொரு கட்சிக்கு இருக்கிற தனித்தன்மைங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு என்னென்ன தேர்தல் அறிக்கை கொடுத்தால் நன்மை பெருக்குன்னு நாங்கள் நினைச்சோம். அதன் அடிப்படையில் நாங்களுடைய முதல் கட்டம் 2ஆம் கட்டம் 2 தேர்தல் அறிக்கை நான் வெளியிட்டிருக்கேன். பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்லக்கூடிய எல்லா கட்சியும் இன்னும் ஒரு சில பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் தேர்தல் அறிவிக்கல. தேர்தல் அறிவிச்சா தானே தேர்தல் நெருங்க தானே கூட்டணி முழுமை பெறும். தமிழக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. ஆனால் அதிமுக சார்பில் எந்த ஒரு போராட்டமும் முன்னெடுக்கல. இப்போ கூட போராட்டம் அறிவிச்சிருக்கல. தொடர்ந்து போராட்டம். ஏங்க நாங்கள் தான் போராட்டம் இப்போ கூட 17ஆம் தேதி அறிவிச்சோம், உடனே 12ஆம் தேதி அறிவிச்சுட்டாங்க. நாங்கள் போராட்டம் அறிவிச்சு உடனே 12ஆம் தேதி திமுக அறிவிச்சிருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அங்கங்கே இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனையை முன்னிறுத்தி நாங்கள் போராட்டம் நடத்திக்கிறோம். பாருங்கள், பத்திரிகைகள் வந்திருக்கு, ஊடகத்தில் வந்திருக்குது. ஒரு மாநகராட்சி நகராட்சி பொதுமக்களுடைய கருத்துக்கள் பிரச்சனை ஏற்பட்டால் அது குறித்தான் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம்.
தினம் ஒரு மாநாடு நடத்திட்டே இருக்காங்க திமுக. வேற என்ன மாநாடு நடத்தினா வேற வழி இல்லையே. தினம் ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க, தினம் ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. அந்த பேரை தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நினைச்சு பாருங்க, பேர் வச்சிருக்கிறாங்க. பேர் வைப்பதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. தினம் ஒரு பேர், ஒரு போட்டோ ஷூட்டு உங்க பத்திரிகையில் ஊடகத்தையும் அதை வெளிப்படுத்துவீங்க. அதோட எனக்கு முடிஞ்சு போச்சு. செய்தியாளர் தாக்கப்பட்டிருக்காங்க. ஆனால் செய்தியாளர் மீதே வந்து போலீஸ் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அதான் ஸ்டாலின் அரசாங்கம். அதாங்க ஸ்டாலின் அரசாங்கம். அதுக்கு தான் நீங்க துணை நிற்கிறீங்க. எங்களை போல இருக்கிற கட்சிக்கு துணை நிற்கிறீங்களா? இன்னைக்கு ஒரு மோசமான கட்சிக்கு துணை இருப்பதனால தான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது. முதல்ல நீங்க உணருங்க. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது. நானும் 4 வருஷம் 2 மாத காலத்தில் இருந்தேன். அப்பவும் எங்களை பற்றி தான் விமர்சனம் பண்ணீங்க. இப்போ நான் 5 ஆண்டு படிப்பது எதிர்கட்சியில், அப்போ என்னை பற்றி விமர்சனம் பண்ணுறீங்க, எங்கள் கட்சி பற்றி விமர்சனம் பண்ணுறீங்களா ஒழிய திமுகவில் நடக்கின்ற பிரச்சனை பற்றி ஏதாவது விமர்சனம் செய்யறீங்களா? திமுகவில் நடைபெறுகின்ற ஊழல்களை பற்றி எவ்வளோ ஊழல் எதையாவது ஒரு வாதம் பண்ண வைக்கிறீங்களா? பத்திரிகையாளர் ஊழல் நபர்கள் நடுநிலையோடு சிந்திச்சு பாருங்க. இப்படி இவர்களை நீங்கள் தாங்கி பிடிக்கிற காரணத்தினால தான் ஒரு சர்வாதிகாரி போல் நடந்துட்டு இருக்காங்க. யாரையும் மதிப்பது கிடையாது. நிருபர்களை தாக்குறாங்கன்னா காரணம் என்ன? நிருபர்களை தாக்கினா இவளுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும் என்று நினைச்சிருந்தா ஒரு நிருபர்கள் வந்து நாட்டு மக்களுக்கு ஒரு நடுநிலையோடு செய்தி கொண்டு சேருவதுதான் ஊடகத்தின் கடமை. அதை கூட மதிக்கலையே. அதுக்கு காரணமே நீங்களே சிந்திச்சு பார்த்து. அது இடைக்கால பட்ஜெட் தான், இன்றைய பட்ஜெட் தானே. இடைக்கால பட்ஜெட்டில் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அது ஒரு இடைக்கால பட்ஜெட் தான். சம்பளம், அரசு ஊழியர்கள்லாம் சம்பளம் கொடுக்கணும், அதெல்லாம் அது இடைக்கால பட்ஜெட்டில் வரும். ஒவ்வொரு முறையும் கடைசி வருஷம் முடிகின்ற பொழுது ஒவ்வொரு அரசும் ஒரு இடைக்கால இன்றைய பட்ஜெட் போடுவாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, கேள்வியும் கேட்டீங்க, பதிலும் சொல்லிட்டீங்க. அதனால அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறது சாட்சி. நீங்கள் நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது. சார், அவர் எங்கே வெளியில் வந்திருக்காரு? ஏதோ ஒரு கட்சி ஆரம்பித்தார், அவ்வளவுதான். ஒரு சம்பவம் நடந்து போச்சு, நடக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்து போச்சு. அந்த சம்பவத்திலிருந்து 72 நாட்கள் வீட்டை விட்டே வரல. இது வரைக்கும் எத்தனையோ கட்சி தலைவர் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சம்பவம் நடைபெற்ற பிறகு அதை துணிந்து நின்று அதற்குண்டான தீர்வு காணுவது தான் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவருடைய கடமையாக இருக்கும். ஆனால் கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல. ஆஃபீஸை மூடிட்டாங்க 5 நாள். யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நிலைமை, தமிழ்நாட்டுடைய நிலைமை. அந்த கட்சியுடைய நிலைமை அதுதான். முதல்வர் தொடர்ச்சியாக கடிதம் தமிழ்நாட்டு நிதி வேணும்னு எழுதியிருக்காரு. பேருக்கு எழுதுதாங்க. ஏங்க, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன். 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரே கட்சி திமுக கட்சி தான். திமுக கட்சி தானே அந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தானே மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. என்ன திட்டத்தை கொண்டாங்க? எவ்வளோ நிதி கொண்டாந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம், நடந்தாய் வாலி காவிரி திட்டம் 14,000 கோடி கொண்டு வந்திருக்கோம். அண்ணா திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட கோரிக்கையை மத்திய அரசு ஏற்று அறிவிச்சது. அதை கூட நடைமுறைப்படுத்த மறுக்கிறாங்க. மத்திய அரசு இந்த தமிழ்நாடு அரசு மறுக்குதுங்க. இந்த ஆண்டு கூட அந்த நீர்வளத்துறை அமைச்சருடைய அந்த கொள்கைகள் குறிப்பில் இடம்பெற்றிருக்குது. 990 கோடி என்னமோ முதற்கட்டமாக விடுவிக்கப்படணும். ஆனால் கிடப்பில் போகுது. அதுக்கு என்ன காரணம்? அண்ணா திமுக கொண்டு வந்த அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்று அதிமுக ஆட்சியில் மத்திய அரசிடம் வந்து பெறப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்துக்காக முடக்கியிருக்கிறாங்க. இது 14,000 கோடி மத்திய அரசு கொடுத்தது தானே. ஆனால் மத்திய அரசுல தான் எந்த திட்டம் வழின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்? 63,000 கோடி தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் கருதி மெட்ராஸ் இங்கே சென்னை மாநகரத்தில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு 63,000 கோடி கொடுத்தாங்க. கோர்ட்டு நிறைய நிதி கொடுத்துருக்குறாங்க. நகாய் திட்டத்துக்கு நிறைய நிதி கொடுத்துருக்குறாங்க. ரயில்வே திட்டத்துக்கு நிறைய கொடுத்தாங்க. ஆனால் இவர்கள் சரியான முறையில் நிலம் எடுத்து கொடுக்காத காரணத்தினால பல திட்டங்கள் முடக்கி இருக்குது. நகாய் ரோடு அதிமுக ஆட்சி இருக்கும்போது 10 சாலைகளுக்கு நாங்கள் வந்து அங்கே அனுமதி வாங்கணும். கிடப்பிலேயே கொடுத்தோம். 5 வருஷம் கிடப்பில் கிடக்குது. அதுக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கலைங்க. ஆனால் வேணுமென்னே திட்டமிட்டு மத்திய அரசை குறை சொல்லி இருக்கின்ற ஒரு நிலைமை தான் இன்றைய முதலமைச்சருடைய நிலைமை. சட்டசபை தேர்தலுக்கு அதிமுக நேர்காணலாம் முடிச்சிட்டீங்க. யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும்? இப்போ எந்த அடிப்படை வேட்பாளர்கள் தேர்வு? அது எப்படி வெளிப்படையே சொல்ல முடியும்? அதாவது அதிமுக பொறுத்த வரைக்கும் உழைக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும். தற்போது இருக்குதுன்னு சொல்லி ஸ்டாலின் பேசியிருக்காரு. என்டிஏ வந்துச்சுன்னா திருப்பி ஹிந்தி வந்துடும் ஒரு மாயத்தோடு. வேற ஹிந்தி முத கொண்டு வந்து யார்? காங்கிரஸ் ஆட்சி.
அப்போ எதிர்த்தது யார்? திமுக. இன்னைக்கு யாரோட கூட்டணியில் இருக்காங்க? காங்கிரஸ் சொல்கிறாங்க. இவங்க பேசலாமா? தேர்தலை விட ஏங்க செல்லாத நோட்டுக்கு ஒரு நோட்டு இருக்குது, செல்லுன்னா யாராவது பார்ப்பாங்களா? அது மாதிரி அவரை பற்றி பேசி என்ன பிரயோஜனம்? அது அவர் செல்லாத நோட்டை மாதிரி. செல்லாத நோட்டுக்கு என்ன வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ தான் அவருக்கு. அனைத்து ஊடகங்களுக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.